இந்த அழகான டெக்கி வேர்ல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். துணி துவைக்க மிஷின், சம்மந்திக்க மிஷின், பெருக்க மிஷின், தொடக்க மிஷின், வேக்யூம் பண்றதுக்கு மிஷின் எல்லாமே மிஷின் வேர்ல்டா மாறிடுச்சு. அதுலயும் இந்த ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர் நம்ம இந்தியன் ஹவுஸ்க்குலாம் செட் ஆகுமா ஆகாதா? எவ்வளவு நல்லா கிளீன் பண்ணோம், எவ்வளவு நேரத்துல கிளீன் பண்ணோம், எப்போ கிளீன் பண்ணோம், எப்படி கிளீன் பண்ணோம், நிஜமாலே கிளீன் பண்ணுமா? இந்த மாதிரி எக்கச்சக்கமா நிறைய விஷயம். 2 ஃப்ளோர் இருந்தா என்ன பண்றது, 3 ஃப்ளோர் இருந்தா என்ன பண்றது, கரெக்டா மேப் பண்ணுமா, கரெக்டான இடத்துல தான் கிளீன் பண்ணுமா, எப்படி சார்ஜ் போடும், எவ்வளவு நேரத்துல சார்ஜ் போடும், ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல மக்களே, இவர் ரைசைக்கிள புட்டி இங்க பேருக்கு அங்க பேருக்குன்றா வாழை செய்ய விடாம ஒரே டார்ச்சர் பண்ணிட்டாங்க. சேர்த்துக்கு அவரோட வீட்டுக்குள்ள வந்துட்டு நான் ஒழுங்கா பெருக்கேன்னு வேற சொல்றா. புரிய புடிச்சு காலை உடச்சி அவங்க சொல்லுகிய குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா, பாட விட்டாங்களே. இப்படி ஏகப்பட்ட விஷயம் உங்ககிட்ட சொல்றதுக்கு இருக்கு. வாங்க நீங்களும் என் குமுறல கேளுங்க. என்னோட 360 டிகிரி பர்ஃபார்மன்ஸ்ல மயங்கி உங்க வீட்டுல இருக்க தொடப்போ மோப்பர் எல்லாம் நீங்களே தூக்கி போட்டுருவீங்கன்னா பாத்துக்கோங்களேன். வாங்க டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள பாக்கலாம். ஒருவேளை நான் செட் ஆனா உங்க குடும்பத்துல கடைசி புள்ளையா என்னையும் சேர்த்துப்பீங்களே. ஆமா, யூரேகா பிராண்டோட ரோபோ எப்படி வொர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வொர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப நாளா ஃப்ளோர் கிளீன் பண்றதுக்கு மாப் பண்றதுக்கு ஒரு ரோபோ வாங்கணும்னு ஒரு பிளான்ல இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த ரோபோ நம்மளுக்கு தேவையா, நம்மளுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுட்டு தானே வாங்குவோம். அப்படி நம்ம அக்கா வீட்டுல வாங்கின ரோபோவை டீட்டெயிலா ஸ்டடி பண்ணி நிறைய டெஸ்டிங் எல்லாம் பண்ணி இந்த ரோபோ நம்மளுக்கு செட் ஆவானா மாட்டானான்னு சொல்லி ஏகப்பட்ட டெமோஸ் பார்த்தாச்சு. என்னதான் கடையில போய் டெமோ பார்த்தாலும் லைவ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ற ஒரு வீடியோ தான் இது. வீட்ல இருக்க எக்கச்சக்கமான கேஜெட்ஸ்ல இந்த கேஜெட்டையும் சேர்க்கிற மாதிரி இல்லாம உங்களுக்கு நிஜமாலே இந்த ரோபோ தேவைப்படுமா, யூஸ் ஆகுமான்னு தெரிஞ்சுட்டு வாங்குறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இந்த ரோபோ யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றத பாத்துக்கலாம். ஒரு சில ஏரியாஸ்ல எல்லாம் நம்ம எவ்வளவுதான் பே பண்ண ரெடியா இருந்தாலும் ஆளெல்லாம் அவ்வளவு ஈஸியா கிடைக்க மாட்டாங்க. அத மீறி கிடைச்சாலும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாவும் இருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் எப்ப இன்னொரு சப்போர்ட் தேவைப்படும், ஃபெஸ்டிவல் டைம், நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்துட்டா. ஏன்னா அப்போல்லாம் அவங்களுக்குமே ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கனால ஃபெஸ்டிவல் டைம்ஸ் எல்லாமே நிறைய பேர் வர மாட்டாங்க, வீக்கெண்ட்ஸ் வர மாட்டாங்க. இதெல்லாமே ஒர்க் அவுட் ஆயிட்டாலும் டைமிங் நம்ம வீட்ல இருக்க டைமிங்கோ அவங்க இருக்க டைமிங்கோ ஒர்க் அவுட் ஆகுறது ரொம்ப பெரிய டாஸ்கா இருக்கும். இதுக்காக நம்ம சாவியை பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போய் கிளீன் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லவும் முடியாது. நம்ம டைம்க்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நினைச்சப்போ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு டைமிங் சிங்க் ஆகிறதுக்கு இந்த ரோபோ ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். அடுத்து முக்கியமா வீட்ல எல்டர்லி பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரோபோ நீங்க அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா எப்பவுமே எல்லாருமே இன்னொரு சப்போர்ட்ல இருக்கிறத கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. அதுக்காக அவங்க இருக்க இடம் எப்பவுமே மெஸ்ஸியா இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இது அவங்க பிசிக்கலி மட்டும் இல்ல மென்டலி ரொம்ப அஃபெக்ட் பண்ணிரும். அடுத்து ஷெட்யூல் போட்டு மறுநாள் கடன் வாங்கி வேலை செய்யற அளவுக்கு டைட் ஷெட்யூல்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரோபோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா நம்மளுக்கு பிசிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, நீ பெயின் இருக்கு, பேக் பெயின் இருக்கு, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா இந்த ரோபோ நீங்க வாங்கிக்கலாம். இருக்கிற இடத்துல இல்லாம ரொம்ப மெஸ்ஸியா ஆயிருமோன்ற ஒரு பயம் இல்லாம ரொம்ப பீஸ்ஃபுல்லா நீங்க ஒர்க் பண்றதுக்கு இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யாருக்கு தேவைப்படாதுன்னு பாத்துடலாமா? வீட்டோட சைஸை வச்சு இந்த ரோபோ நமக்கு தேவையா தேவையில்லையா நம்ம முடிவுக்கு வந்துடலாம். வீடு ரொம்ப சின்னதா இருக்கிற பட்சத்துல தேவைப்படாது. நிறைய இருந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸா எக்ஸசைஸா நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படாது. பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். வீடை கூட்டுறது தொடக்கிறது எல்லாம் சின்ன வேலையா இருந்தாலும் அது பின்னாடி ஒரு யோகா அண்ட் ஒரு எக்ஸசைஸ் கண்டிப்பா இருக்கதா செய்யும். வீட மூவ் பண்றதுன்னு சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த திரிகோணாசனான்ற ஒரு ஆசனாவும் வரும். எக்ஸசைஸ்ல ஸ்குவாட் பொசிஷன்லயும் இருப்போம். இந்த ஆசனா பண்ணும்போது நம்ம கோர் பார்ட்ஸ் ஆன தைஸ் எல்லாம் ரொம்பவே ஆக்டிவேட் ஆகும் அண்ட் டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தேவைப்படாது. வீட்ல இருக்க ஒவ்வொரு வேலையும் என்ஜாய் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு கம்பெனியன் இருக்கும்போது கண்டிப்பா தேவைப்படாது. உங்களுக்கு தேவைப்படுமா தேவைப்படாதான்னு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம யூஸ் பண்றது யுரேகா ஃப்ரோப்ஸ் ரோபாட்டிக் LVAC வாய்ஸ் ப்ரோ. இந்த ரோபோவை விட எக்ஸ்பென்சிவான ரோபோவும் இருக்கு. இந்த ரோபோவை விட கொஞ்சம் கம்மியான ரேட்ல இருக்க மாதிரி ரோபோஸும் இருக்கு. எல்லாமே அதுக்குள்ள இருக்க ஃபீச்சர்ஸ் வச்சுதான் இருக்கு. ஏ சிரி ப்ளே சம் மியூசிக் அப்படின்னு சொன்னா எப்படி ப்ளே பண்ணுமோ அதே போலதான் இந்த ரோபோவும் கிளீன் பண்ண சொன்னா கிளீன் பண்ணும். அதுவும் ஜஸ்ட் வாய்ஸ் கண்ட்ரோல்ல. இந்த ரோபோ பத்தி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரோபோ முதல்ல எப்படி கிளீன் பண்ணுதுன்னு பாத்துருங்க. கையாலே பெருக்கினாலோ இல்ல ரோபோ வச்சு பெருக்கினாலோ நம்ம பண்ண போற பேசிக்கான விஷயம் கீழே இருக்க மேட்ஸ் அண்ட் டேபிள்ஸ் இதெல்லாமே ஓரமா வைக்கிறது. அப்படி நம்ம வைக்கல அப்படின்னா ரோபோ அங்க போய் ஸ்டக் ஆகி அதை புஷ் பண்ண ட்ரை
பண்ணிட்டு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரியான பேசிக்கான விஷயத்தெல்லாம் பண்ணிடலாம். பழைய வெர்ஷன் கம்பேர் பண்ணும்போது இப்போ சென்சார் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சென்சார் மூலமா பக்கத்துல இருக்க ஆப்ஜெக்ட்ஸை கிளியரா ட்ராக் பண்ணிடுறாங்க. இதனால பள்ளத்துல விழுந்துருமோ கீழே விழுந்துருமோ அப்படின்ற பயமே உங்களுக்கு வேண்டாம். அதுக்கான பிராக்டிகல் டெமோஸும் நம்ம பண்ணிருக்கோம். அதுவும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். திடீர்னு ஒரு இடத்துல மேடு இருக்கு அப்படின்னா இந்த ரோபோவால 15 mm ஹைட் வச்சு மேலே ஏற முடியும். கீழே விழாத ஹேண்டி டிராப் டெக்னாலஜி இருக்கிறதுனால எட்ஜஸ் எல்லாமே கரெக்டா ட்ராக் பண்ணிடும். இதனால குட்டி அப்டக்கிள்ஸ் இருந்தாலும் அது அங்க இருந்து மூவ் பண்ணி அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் இவ்வளவு நேரம் ரோபோன்னு பேசிட்டு இருக்கல. நான் கரெக்டா வேலை செய்யறேன்னு ட்ராக் பண்றதுக்கு என் ஓனர் என் தலையில கேமரா செட் பண்ணி விட்டாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொடுமை எல்லாம் இங்கதான் நடக்கும். இப்படி சிவனேன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க மேல சந்தேகப்படுறது ரொம்ப தப்பு. நீங்களே என்னன்னு கேளுங்க. இந்த ரோபோவோட கிளீனிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா எட்ஜஸ் பார்டர் மாதிரி போட்டுட்டு அந்த பார்டருக்குள்ள ரோ பை ரோவா கிளீன் பண்ணிட்டே வரும். அந்த ஃபுல் பாக்ஸையும் முடிச்ச பிறகுதான் அடுத்த பாக்ஸ்க்கு மூவ் ஆன் பண்ணும். இப்படி ஒவ்வொரு ரூமையும் பார்ட் பை பார்ட்டா அங்க கிளீன் பண்ணிட்டு வராங்க. பண்ணிட்டே இருக்கும்போது சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னா தானாவே போய் சார்ஜ் பண்ணிக்கும். கடைசியா எந்த இடத்துல கிளீன் பண்ணும்போது மிஷின் ஆஃப் ஆகிற ஸ்டேஜ் போச்சோ அந்த இடத்துல இருந்து ரெஸ்யூம் பண்ணி அவங்க ஒர்க்கை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கிளீனிங் மோடுமே நிறைய இருக்கு. கம்ப்ளீட்டா கிளீன் ஆகிற வரைக்கும் கிளீன் பண்ணணுமா, எவ்வளவு நேரம் கிளீன் பண்ணணும், எந்த ஸ்பாட்ல கிளீன் பண்ணணும்ன்ற மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கலாம். இல்ல பேரு டியூஸ்டே ஃப்ரைடே எல்லாம் சாமி கும்பிட்றனால அதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வீடை ஃபுல்லா துடைக்கணும்னு நினைப்பாங்க. மத்த நாள்லாம் ஜஸ்ட் பெருக்குனா போதும்னு நினைப்பாங்க. ரொம்ப பெரிய சைஸ் வீடா இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரூம், இன்னொரு நாளைக்கு இன்னொரு ரூம் அப்படின்லாம் கூட பிரிச்சுப்பாங்க. சோ உங்களுக்கு எப்படி வேணும்ன்றத நீங்களே ஷெட்யூல் பண்ணிக்கலாம். என்ன என்னென்னலாம் பண்றாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் அழகா தான் இருக்கேன். ஆனா அதுக்காக என்ன இப்படி வீடியோ எல்லாம் எடுத்தா நான் வேலை செய்யும் போது ரொம்ப டயர்டா இருப்பேன்ல. லாட்ஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். இந்த மாதிரி வேலை செய்யும் போது அழைப்பு தெரியாம இருக்க நான் நிறைய பாட்டெல்லாம் கூட பாடுவேன். நீங்க கேக்குறீங்களா? நான் சின்ன பையன் பார்க்கத்தான் ரோபோ செய்யும் வேலை எல்லாமே ஒன்ஸ் மோர் கேட்கும் பாட்டாய் மாறிடுமே. என் பேர் தான் ரோபோவே, குறும்பு செய்யத்தான் வருவேனே, தினம் பெருக்கி தொடைப்பேனே, உங்க வேலையை முடிப்பேனே. பாத்தீங்களா, பாட்டு பாடுன இந்த ரூம் ஃபுல்லா தொடச்சே முடிச்சுட்டேன். வாங்க அடுத்து இந்த கிச்சனை தொடச்சு விடுவோம். சப்போஸ் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அங்க டேபிள் சேர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சுத்தியுமே அந்த சேர்ஸை சுத்தி இருக்க எல்லா எட்ஜஸையுமே கிளீனா கிளீன் பண்ணிடும். மட்டும் இல்ல, நீங்க உங்க மொபைல் ஆப்ல மேப்பிங்கும் பண்ணிடலாம். எங்க கிளீன் பண்ணணும், எங்க கிளீன் பண்ணக்கூடாது, எங்கேயாச்சும் பொருள் இருந்துச்சுன்னா அங்க கிளீன் பண்ணாத அப்படின்னு கூட நீங்க மேப்பிங் பண்ணிடலாம். இந்த மேப்பிங் நீங்க 5 floors வரைக்குமே நீங்க செட் பண்ணிக்கலாம். 5 floors படியேறிலாம் போகாது, நீங்க தான் அடுத்த ஃப்ளோருக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரணும். இந்த கேமராக்கு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. எப்படி எங்க தலையில கேமராவா? மனுஷ குட்டி போகாத இடத்துலயும் இந்த ரோபோ குட்டி போய் கிளீன் பண்ணிடுவேன். எப்படி? அதனால எல்லா மூளை முடுக்கும் நல்லா கிளீனா இருக்கும். என் கண்ல இருந்து எதுவும் தப்பிக்க முடியாது. ஐ எம் வாட்சிங் யூ. ஹேண்டிஃபால் டெக்னாலஜி எவ்வளவு நல்லா ஒர்க் ஆகுதுன்றத நீங்க இந்த டெமோல கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். எட்ஜஸ் ரொம்ப ப்ரிசைஸா கண்டுபிடிச்சு கரெக்டா அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல யூஸ் பண்றோம், அங்க ஸ்டெப்ஸ் வந்துருச்சு, கீழே விழுந்துருவோம் சொல்லி நீங்க பயப்படவே தேவையில்ல. ஏன்னா ஹேண்டிஃபால் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. பாக்ஸ் மாதிரி, கண்டெய்னர் மாதிரி சின்ன சின்ன மூவபிள் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு நீங்க மிஷின் ஆன் பண்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒரு சில இடத்துல இந்த மாதிரி வெயிட்லெஸ் ஆப்ஜெக்ட் அது ரொம்பவே நல்லா ஃபோர்ஸா புஷ் பண்ணுது. ஐயோ, அதுக்குள்ள எடுத்துட்டீங்களா? என் பவரை காட்டலாம்னு நினைச்சேனே, மிஸ் ஆயிடுச்சு. சரி விடுங்க, இன்னொரு ஸ்பாட் கிடைக்காமையா போயிடும். புடிச்சு கால ஓடச்சு அவங்க சொல்லுகிய குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா. ஓன்னு என்ன பாட விட்டாங்களே. இது போல சின்ன ஸ்பேஸ்லயும் கிளீன் பண்ணுமான்னு சொல்லி செக் பண்ணதுல நம்மளுக்கு ஃபுல்லா கவர் ஆகல. எட்ஜஸ் எல்லாமே இன்னுமே ட்ரையா தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு மேல போச்சுன்னா ஸ்கிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றனால ஸ்டாப் ஆயிருச்சு. அரிசி விற்கிறாங்க, அரிசியெல்லாம் போட்டு பெருக்க சொல்லி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இவ்வளவு பண்ணி வைப் பண்ற என் டிஷ்யூ எவ்வளவு அழுக்கா இருக்கு. அதை கொஞ்சம் கிளீன் பண்ணணும்னு உனக்கு மனசு வந்துச்சா? இங்க பாரு, குட்டியா இந்த மாதிரி அப்டிகல்ஸ் எல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் வச்சிட்டீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன். மோப் பண்றதுக்காக மைக்ரோ ஃபைபர் கிளாத்துமே அட்டாச் பண்ணிருக்காங்க. ஒருவேளை நம்ம கிளீன் பண்ண மறந்துட்டோம்னா இவன் கிளீன் பண்ற இடம் எல்லாமே திட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்களா, வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணி இவ்ளோ மண்ணையும் கலெக்ட் பண்ணிருக்கு. வீடு ரொம்ப அழுக்கா இருக்கிற பட்சத்துல நம்ம 2-3 வாட்டி இதை வாஷ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். கார்பெட், வுட், மார்பிள் ஸ்டைல்ஸ்னு சொல்லிட்டு எந்த சர்ஃபேஸ்ல வேணாலும் நம்ம கிளீன் பண்ணலாம். இந்த வேக்யூம் குவைட், ஸ்டாண்டர்ட், பவர் அண்ட் மேக்ஸ் மோட்ல 4 மோடு இருக்கு. எவ்வளவு இன்டென்சிவா கிளீன் பண்ணணும்ன்றது இந்த 4 மோட வச்சு நம்ம சொல்ல முடியும். இனி ஜஸ்ட் 3 விஷயத்துல ட்ரையா வீட்டை ப்ரூம் பண்றது, வெட் மோப் பண்றது, இதெல்லாம் முடிச்சிட்டு தன்னைத்தானே
சார்ஜ் பண்ணிக்கிறது. இந்த 3 ஒர்க்கும் கிளீனிங்க ரொம்ப ஈஸி ஆக்கிடுது. 3 hours சார்ஜ் பண்ணா 2000 ஸ்கொயர் ஃபீட் சூப்பரா கிளீன் பண்ணிடும். நடுவுல டயர்ட் ஆயிடுச்சுன்னா அதுவே அதோட ஹோமுக்கு போய் சார்ஜும் போட்டுக்கும். சார்ஜிங் போர்ட் எல்லாமே கரெக்டா செட் பண்ணி இருக்கணும். ரோபோவால அதோட ஹோம் போர்ட்டை கரெக்டா ஃபைண்ட் பண்ண முடியும். எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா அந்த இடத்துல போய் சார்ஜ் போட்டுக்கும். நம்மளோட வேலை அந்த பிளக் பாயிண்ட்ல கரெக்டா பவர் வரணும் அண்ட் கரெக்டா சார்ஜ் போட்டிருக்கணும், சுவிட்ச் ஆன் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம பாத்துக்கணும். ஒரு வேலை அது செட் ஆகலன்னா அது சார்ஜ் பண்ண முடியாம அது கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிடும். நம்ம தான் கொண்டு போய் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். டேய் சார்ஜர் எங்கடா இருக்க? செத்துற போறேன்டா, சார்ஜ் போடணும்டா. எங்கடா இருக்க? இங்க இருக்கியா? ஓ இடம் இங்க இந்த மூலையில தான் நீ இருக்கணும். நீ எதுக்கு அங்க போன? நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்ல. இனிமேல் இங்க தான் இருக்கணும். சரியா? வேலை சொல்லி கொள்றாங்கயா. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா இந்த வீட்டுல நம்ம உசுறு வாழ முடியும். இன்னும் எந்த முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்குற. இன்னைக்கு மிஷின் கலெக்ட் பண்ண டஸ்ட் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி ஓபன் பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ல அங்க போட்டிருக்கோம், நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைடுல வர டஸ்ட் எல்லாம் ப்ரூம் பண்றது இதுதான். ஃப்ரண்ட்ல பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன வீல் செட்டப் கொடுத்திருப்பாங்க. ஆனா பின்னாடி இருக்க வீல் ரொம்பவே திக்காவும் பெருசாவும் இருக்கும். இந்த பேக் வீலை யூஸ் பண்ணி தான் கொஞ்சம் எலிவேட்டடா இருக்க ஸ்பாட்ல எல்லாம் அது அழகா போகுது. இந்த இடத்துல தான் வாட்டர் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு பிரஸ் பண்ணி புல் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்துரும். இதுலயே டஸ்ட் கலெக்ட் பண்ற ஸ்பாட் அண்ட் வாட்டர் ஆட் பண்றது ரெண்டுமே இங்கேதான் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்கும். இதை பார்த்து எப்படி ஓபன் பண்றதுன்னு நீங்க பொறுமையா ஓபன் பண்ணிக்கலாம். இந்த சின்ன ஸ்பாட்டை தான் தண்ணியே ஊத்தி வைப்போம். இதுல நம்ம கலெக்ட் பண்ண ஃபுல் டஸ்ட் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. சரி வாங்க அது என்ன மாதிரியான டஸ்ட் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். மேல ஓபன் பண்ணோம்னா நம்மளால ஃபில்டர்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். அதுக்கு கீழே இருக்க பார்ட்டை ஓபன் பண்ணோம்னா நம்ம கலெக்ட் பண்ண எல்லா டஸ்ட்டுமே பார்க்க முடியும். மண்ணு, நம்ம போட்ட அரிசி, முடி, ஏகப்பட்ட டஸ்ட் எல்லாமே இது கலெக்ட் பண்ணிருந்துச்சு. எல்லாமே எம்டி பண்ணியாச்சு. இப்போ வேக்யூமோட இதை ஆட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இது ஜஸ்ட் ஆட் பண்ணி நம்ம கிளீன் பண்ண வேண்டியதுதான். யுரேகாலேயே ஒரு சில எக்ஸ்பென்சிவான மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல 60 டேஸ்க்கு மேல நீங்க வாட்டரும் ஸ்டோர் பண்ண தேவையில்ல, அதுக்குள்ள இருக்க ட்ராஷுமே ரிமூவ் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணிடும். சோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பிரைஸ் எல்லாமே கெப்பாசிட்டி வச்சு மாறும். இந்த ப்ராடக்ட் நாங்க வாங்கும் போது அரௌண்ட் 29K கிட்ட வந்துச்சு. இங்க சென்டரா இருக்க பிரஷ்ல கலெக்ட் பண்ற முடி, கயிறு எல்லாமே இங்க இருக்கும். அதெல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். கிளீன் பண்ணும்போது இதையும் சேர்த்து கிளீன் பண்ணிடணும். வேக்யூம் பத்தி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேக்யூம் வேணுமா வேணாமான்னு யோசிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டாடா பை.